சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வீட்டுல அண்ணி மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும் சம்மந்தி. பிள்ளைகள் கல்யாணத்துக்கு பூ வச்சதோட அப்படியே கிடக்கு. அதனால அடுத்து என்ன செய்யணும் எது செய்யணும்னு பேசிட்டு போலான்னு வந்தேன். சந்தோஷமா பேசுவோம் சம்மந்தி. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாளை குறிச்சிட்டு கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? சம்மந்தி நிச்சயதார்த்தம் ஒண்ணு வச்சு விட்டுருமா? சம்மந்தி நிச்சயம் வச்சு விட்டு கல்யாணத்தை கொஞ்ச நாள் கழிச்சும் வைக்கலாம். ஆனா பிள்ளைகள் பாவம் ரொம்ப போன்லயே பேசிட்டு கிடக்குதுங்க. எங்க வழக்கப்படி கல்யாணத்துக்கு நாள் தான் நிச்சயதார்த்தம் வைப்போம். அப்படி வச்சுட்டோம்னா நம்மளுக்கும் எல்லாம் ஒரே வேலையா முடிஞ்சிரும். பிள்ளைகளுக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு விட்ட மாதிரி இருக்கும்ல. ஆமா சம்மந்தி. ஏன் அவன் 24 மணி நேரமும் போனும் கையுமா தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம கல்யாணத்தையும் நிச்சயதார்த்தத்தையும் சேர்த்து வச்சு விட்டுருவோமா? சரி சம்மந்தி, கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருவோம். இந்த நகை பணம் அதெல்லாம் பத்தி பேசிடுவோமா? நீங்க என்ன நகை பணம்லாம் எதிர்பார்ப்பீங்க முதலே சொல்லிருங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி இப்படி நினைச்சிட்டீங்க? நான் என்ன நகை பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்ட கல்யாணத்துக்கு சம்மந்தம் பேச வந்தேன். பிள்ளைகளும் ஆசைப்பட்டாங்க. சரி நம்ம என்ன செய்ய, அவங்க ஆசைக்கு குறுக்க நிக்க கூடாது இல்ல. அதனாலதான் கல்யாணத்துக்கு பேச வந்தோம். நீங்க இப்படி நினைச்சிட்டீங்களாப்போ? அதெல்லாம் சரிதான் சம்மந்தி. இருந்தாலும் பேசி வச்சுக்கிட்டது நல்லது தானே. நாளை பின்ன வார்த்தை கருத்தை வந்துடக்கூடாதுல்ல. நீங்க சொல்ல மாட்டீங்க, சொந்தக்காரங்க யாராவது ஏதாவது வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும்ல சம்மந்தி. அதனால முதலே எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சம்மந்தி. சொந்தக்காரங்களை யாரும் அப்படி பேச மாட்டாங்க. நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதான். அடுத்தவங்க எல்லாம் சொல்றதுல நம்ம காதுல வாங்கவே கூடாது. நீங்க உங்க மகளுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது மனசார செஞ்சு விடுங்க. அது போதும் எங்களுக்கு. அப்படியா சம்மந்தி? சரி, மவளுக்கு ஒரு 200 பவுன் நகை போட்டு விட்டுருதேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருதேன். மாப்பிள்ளைக்கு ஒரு காரு வேணா ஒரு வீடு கட்டி கொடுத்துருவோமா? சம்மந்தி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னத்துக்கு? அதை எங்க வீட்டுல நிறைய கிடக்குல. இந்த பொருளை கொண்டு போய் நான் எங்க வைக்க? அப்படி இல்ல சம்மந்தி. பொண்ணு இங்க இருந்து கல்யாணம் கட்டிக்கிட்டு அங்க வருது. வரும்போது வந்த உடனே உங்க வீட்டுல உள்ள பொருளையே எதிர்பார்க்கறது அவளுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அவளுக்குன்னு எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா சரி நம்மகிட்டையும் பொருள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமா கூட பழகிறதுக்கு அவளுக்கும் வசதியா இருக்கும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அதனாலதான் பொண்ணுக்கு போகும்போது எல்லாத்தையும் கொடுத்து விடுதாங்களோ. சரி சம்மந்தி, உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை மனம் போல செய்யுங்க. நான் எதுவும் தடை சொல்ல மாட்டேன், குறுக்க நிக்க மாட்டேன். சரி சம்மந்தி, ஐயரை பார்த்து நாளைக்கு பேசி நாள் குறிச்சிருவோமா? சரி சம்மந்தி. நம்ம ஐயர் ஒருத்தர் இருக்காரு, கல்யாணம் எல்லாம் நல்லா பண்ணி வைப்பாரு. அவர்கிட்ட பேசிடுவோம். அவர் இங்க வர சொல்லட்டா இல்ல எல்லாரும் அங்க வந்துருந்தீங்களா? நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு எதுக்கு குறுக்க வாராளுக? ஏம்மா போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா. ஒரு முக்கியமான விஷயம் பாத்துக்கிடுங்க. அது சொல்லாம போக முடியாது. ஏம்மா நான் ஒரு முக்கியமான வேலையை பேசிக்கிட்டு இருக்கேம்மா. எதுனாலும் பிறவு வந்து சொல்லுங்க. பிறவு நாளைக்கு காலையில வாம்மா. தலை போற விஷயம் தலைவரே. சொல்லலன்னா இப்ப தலையே வெடிச்சிரும். சொல்லாம போக முடியாது. சொல்லியே தான் ஆகணும். அப்படி என்னம்மா தலை போற விஷயம்? தலைவரே, அநியாயம் நடந்திருக்கு. துரோகம் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஏம்மா என்னம்மா துரோகம் அநியாயம்னுக்கிட்டு இருக்கீங்க? நல்ல விஷயமா குடும்ப விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன். பிறவு வாங்கம்மா. என்ன தலைவரே இப்படி பொறுப்பில்லாம பேசுதீரு? நீர் ஒரு தலைவரேன்னு மதிச்சு உங்ககிட்ட சொல்ல வந்தா என்ன இப்படி எல்லாம் பேசுதீரு? ஒழுங்கா என்ன விஷயம்னு கேளு. அதானே ஊர் மக்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சுக்கிட்டு வர வேண்டாமா? இவர் என்ன தலைவர் கல்லு கணக்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? என்ன ஆரஞ்சு மண்டையனுக்கு அம்மா, நீங்களும் இவ கூட சேர்ந்து வந்திருக்கீங்களாக்கும்? பிறவு நான் வராமலா? நான் தானே முக்கியமான ஆளு. சரிம்மா, என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லிட்டு போங்கம்மா. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. இம்சை பண்ணாதீங்க. சொல்லக்கூடிய விஷயம் இல்ல தலைவரே, காட்டக்கூடிய விஷயம். எல்லா ஆதாரமும் போன்ல கிடக்கு. இருங்க கிட்ட வந்து காட்டுதே. இந்தா பாருங்க தலைவரே, என் போன் நல்லா பாருங்க. போன்ல என்னம்மா இருக்கு? என்னம்மா விளையாடுதியா? ஏதோ முக்கியமான விஷயம், தலை போற விஷயம், அவசரம், துரோகம், அது இதுன்னு என்னென்னமோ சொன்னேன். இவளுக்கு படத்தை கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்க. இப்ப நான் என்ன செய்யணும்? குடும்ப விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வராதம்மா. என்ன தலைவரே இப்படி பேசுறீரு? அவளுக்கு பூரா தண்டனை கொடுத்திருக்கு. வேலை செய்யாம அவளுக்கு உட்கார்ந்து உங்க வீட்டு செடியே பூவெல்லாம் பிச்சிட்டு கிடக்காளுங்க. படுத்து தூங்குதாளுங்க. அதெல்லாம் கேட்க துப்பில்ல. என்ன வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சம்மந்த பேசிக்கிட்டு இருக்கீரோ? ஏம்மா என்னம்மா என்னைய போட்டு இப்படி சரப்படுத்திட்டு கிடக்க? ஏன் மாமா கல்யாண விஷயமா அவசரமா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் காட்டுறது உனக்கு ரொம்ப முக்கியமோ? ஆமா முக்கியம் தானே. இப்ப காட்டாம வேற எப்ப வந்து காட்ட? வேற எப்போ வந்து காட்டணுமா? நீ காட்ட வரவே வர வேண்டாமா. நீ அப்படியே ஓடி போயிரு. தண்டனை கொடுத்து தண்டனை நேரம் முடிஞ்சு அவளுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாளுங்க. இவ சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு அலைஞ்சிருக்கா. உன் வீட்டு வேலையை நீ பார்க்க வேண்டியதானம்மா. நீ எதுக்கு அடுத்த ஆளுக்கு பின்னாலேயே அலையுத? அவளுக்கு இன்னைக்கு பூரா வேலை செய்யாம ஓபி அடிச்சிருக்காளுங்க. வேலை செய்யறதால தண்டனை. அந்த தண்டனை அவளுக்கு நிறைவேற்றவே இல்ல. அது கேட்க மாட்டேங்கிறே. அப்ப நீரும் சேர்ந்து அவளுக்கு கூட சப்போர்ட் அடிச்சிட்டு கிடைக்கீரோ?
ஏம்மா அவளுக்கு வேலை செஞ்சாலும் ஓபி அடிச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைம்மா. அவளுகளுக்கு கொடுத்த தண்டனை நேரம் முடிஞ்சிட்டு. சரியா, நீ போய் உன் வேலையை பாரு. எனக்கு என் மக கல்யாணம் தான் முக்கியம். அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வராத. போ பேசாம. பாத்தீங்களா செல்லத்தாய் பாட்டி, இவரெல்லாம் ஒரு தலைவரேன்னு மதிச்சு இங்க வந்தோம்ல. இவர் இதுவும் செய்வாரு, இதுக்கு மேலேயும் செய்வாரு. பாட்டி, நம்ம இவர்கிட்ட சொல்றதுக்கு பதிலா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த வீடியோவை காட்டி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க எல்லாரும் சேர்ந்து அவளுகளை பிடிச்சு உள்ள போடுவாங்க. சரி கிழவி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்படியே இந்த தலைவர் மேலயும் சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். நல்லதா போச்சுமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா போ. அவங்க உன்னைய தான் பிடிச்சி ஜெயில போடுவாங்க. என்னத்துக்கு என்னை பிடிச்சு ஜெயில போட போறாங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ என்ன தப்பு செஞ்சியா? அன்னைக்கு லட்சுமி வீட்டுல பிரியாணி அண்டால பேதி மாத்திரையை கலக்கலையா? அந்த பிரியாணியை தின்னுட்டு ஆஸ்பத்திரியில போய் கடந்தது நீ தானே? டாக்டர் அடிச்சு போட்டுட்டு துட்டு கொடுக்காம ஓடி வந்தல்ல. பிறகு இன்னைக்கு இந்த 3 பொம்பளைங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு. அவளுக்கு பின்னாடியே தெரியாம வீடியோ எடுத்துக்கிட்டு அலைஞ்சல்ல. இதெல்லாம் சட்டப்படி குற்றம்மா, தெரியுமா? போனினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தான் மாட்டுவ. அடி பாவி முக்காடு முனியம்மா, எனக்கு தெரியாம இவ்வளவு வேலை பார்த்திருக்கியா? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் தலைவரே? நான் என்ன ஊருக்குள்ள தலைவர்னு சும்மா சுத்திக்கிட்டு அலையுதேன்னு நினைச்சியோ? ஊர்ல இருக்கிற எல்லா தெருவுலையும் சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருக்கேன். யாரு என்ன செஞ்சாலும் எல்லாமே என் போனுக்கு வந்துடும். நீ செஞ்சதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஐயோ பாவமேன்னு விட்டு வச்சிருக்கேன். நீ ஒன்னு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து எனக்கு கொண்டு வந்து காட்டணும்னு அவசியம் இல்ல. யார் யார் என்ன செய்தீங்கன்னு நான் அப்பப்ப பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தலைவி, தலைவரே ஊர் பூரா கேமரா மாட்டி வச்சிருக்காரா? டிக்கெட்னு போட்டோ எடுக்கும்ல, அந்த கேமரா நம்மள மாட்டிடுவோம் தலைவி. வா ஓடிடுவோம். இவ கூட சேர்ந்துக்கிட்டு அலைஞ்சதுக்கு ஒரு 4 கழுதையவாது வாங்கி மேய்ச்சிருக்கலாம். துட்டாது கிடைச்சிருக்கும். இந்த பையன் மருமவளை 4 ஏசிட்டு விடுவான்னு பார்த்தா வீட்டை விட்டு அடிச்சுல பத்தி விட்டுட்டான். அவங்க அம்மையும் அப்பாவும் என்கிட்ட வந்து கேட்பாங்க. என்னமோ நான் தான் சண்டை போட்டு விரட்டி விட்ட மாதிரில ஆயிரும். மாமியாக்காரி குடும்பப்படுத்துதானே ஊருக்குள்ள பேசுவாங்க. என்கிட்ட வந்து நிலையில்லாம நிப்பாங்களே, குடும்பத்தோட வந்துருவாங்களே. நான் இப்ப என்ன செய்ய? இந்த குமரி வேற சும்மா கிடக்க மாட்டாளே. அங்க போய் 1க்கு 2 சொல்லி கொடுப்பா. நம்ம செய்யாததெல்லாம் செஞ்சோன்னு சொன்னா அந்த குடும்பம் நம்பிருமே. அதுக்குன்னு அவ செய்யறதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? அவ அம்மையும் அப்பாவும் இங்க வரட்டும். சண்டை போட வந்தாங்கன்னா நான் குடுமையை பிடிச்சி ஆஞ்சிட்டு விட்டுருதேன். பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க பாருன்னு நல்ல 4 கேள்வி கேட்க மாட்டேன். வரட்டும். 4 நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுல கடந்துட்டு வந்தாதான் அவளுக்கு புத்தி வரும். ஏம்மா, அப்பா ஊர்ல இருந்து எப்ப வருவாரு? நாளைக்கு வந்துருவாரு மகளே. ஊர்ல கொஞ்சம் தோட்டத்துல வேலையெல்லாம் கிடக்கு பாத்துக்கோ. அது எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு நாளைக்கு சாயந்தரம் பஸ்ல கிளம்பி வாரேன்னு சொல்லியிருக்காரு. சரிம்மா, அப்பா போய் 1 வாரம் ஆயிட்டுல, அதான் கேட்டேன். அப்படியா மக்களே, நாளைக்கு வந்துருவாரு உங்க அப்பா. ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லணுமா? ஊர்ல இருந்து கருப்பட்டி எதுவும் வாங்கிட்டு வர சொல்லட்டா? சரிம்மா, நம்ம ஊர் கருப்பட்டி நல்லா இருக்குமே. ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வர சொல்லுதியா? மீனாட்சி, ரொம்ப பசிக்கு, சாப்பிடுவோமா? என்ன குழம்பு வச்ச? ஏங்க, நம்ம தெருமுக்குல ஒரு புதுசா மீன் கடை திறந்திருக்காங்க. பாத்தீங்களா? அங்க ராத்திரி கூட மீன் விற்காங்க. அதான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல வெலை மீனா பார்த்து வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சு பொரிச்சு வச்சிருக்கேன். நல்ல மனமா இருக்கு. சாப்பிடுதீங்களா? மீன் குழம்பா? சரி, சாப்பிட்டுருவோமா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். என் பேத்திக்கு மீன் குழம்புனா உயிர். அங்க என்னத்தை சாப்பிட்டுட்டு கிடக்காளோ பிள்ளை. ஏம்மா, உன் பேத்தியை பத்தி நீ தான் கவலைப்படணும். அவ அங்க நல்ல மீன் கறின்னு தின்னுட்டு தாமா கிடக்கா. அவளுக்கு என்ன குறை? மீனாட்சி, நீ வேணா ஒரு கிண்ணத்துல குழம்பு ஊத்தி தாரியா? நான் கொண்டு போய் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வரேன். என்னதான் அவன் அங்க சாப்பிட்டாலும் நம்ம வீட்டு குழம்பு மாதிரி இருக்காதுல்ல அவளுக்கு. உங்க பிள்ளை என்ன கஷ்டப்பட்ட வீட்லயே வாக்கப்பட்டு போயிருக்கா? இந்த வீட்ல இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் குழம்பு சட்டி தூக்கிட்டு அலையிறதுக்கு ரோட்ல போறவங்க என்ன நினைப்பாங்க? அந்த புகுந்த வீட்ல அந்த பிள்ளைக்கு சோறு போடல போல, அதான் அவங்க அப்பா குழம்பு சட்டி தூக்கிட்டு போறாருன்னு நினைக்க மாட்டாங்க? யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன மீனாட்சி? என் பிள்ளை சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு நான் கொடுக்கறது யாரு கேப்பா? அவங்களுக்கு எல்லாம் ஏன் கஷ்டமா இருக்கு? என் பிள்ளைக்கு தானே நான் செய்யுதேன். மீனாட்சி, அதான் மாப்பிள்ளை போய் கொடுக்கன்னு சொல்லுதாருல, ஒரு கிண்ணத்துல குழம்பு ஊத்தி கொடுத்து விட. அப்படியே ஒரு 4 பொரிச்ச மீனையும் வச்சு கொடுத்து விடு. பிள்ளை நல்ல பிரியமா திம்பா. நீங்களும் உங்க மாப்பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? நீங்க 2 பேரும் சேர்ந்தது அவளை கெடுக்கீங்க. டேடி நைனா, எம்மோய் யாச்சி. ஏம்மா, பிள்ளை அழுதுகிட்டுல வருது. நெட்ட தங்கம், என்னாச்சுமா? எதுக்குமா அழுதுகிட்டு வர? தங்க பிள்ளை, ராத்திரி நேரத்துல வந்திருக்க. உங்க வீட்டுக்காரு கூட வரலையாம்மா? நீ ஏன் அழுதுகிட்டே வந்திருக்க? உங்க மாமியார் மண்டைய போட்டுட்டா? அந்த கிழவி ஒன்றும் மண்டைய போடல. டேடி நைனா, ராத்திரின்னு கூட பார்க்காம உங்க பிள்ளைய அடிச்சு விரட்டிட்டாங்க டேடி நைனா. என்னது? என் பிள்ளைய அடிச்சு விரட்டிட்டாங்களா? அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு? டேடி நைனா, வேற யாரு என்னைய அடிச்சு விரட்டுவா? உங்க மாப்பிள்ளையும் என் மாமியாக்காரியும் சேர்ந்துதான். ஏட்டி, மாப்பிள்ளை அடிச்சு விரட்டி இருக்க மாட்டாரு. நீ அவர் மேல சும்மா பழிய போடாத. அந்த மனுஷன் அப்படி கிடையாது. பழிய தூக்கி போடுதியோ அவர் மேல?
அந்த மனுஷன் என்னை எப்படி அரைஞ்சாரு தெரியுமா? கையை நீட்டி கணத்திலேயே வாங்கி ஒரு அறை விட்டுட்டாரு. உங்க அம்மா வீட்டுக்கு போ, இனிமே இங்க வந்துடாதன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டாரு. நீ என்னடானா பழிய போடாத, பாறாங்கல்ல தூக்கி போடாதங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மனுஷன் என் பிள்ளை மேலேயே கைய வச்சிருப்பாரு. என் பிள்ளை, என் தங்க பிள்ளை அழுதுகிட்டே வந்திருக்கு. அந்த மனுஷனுக்கு எவ்வளவு தைரியம்! ஏங்க நீங்க அவசரப்படாதீங்க. மாப்பிள்ள அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் அடிச்சிருக்க மாட்டாரு. அவர் நம்ம மவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. தங்க தட்டுல வச்சு தாங்குன்னு தாங்கிக்கிட்டு கிடந்தாரு. அவர் மேல இவ பழிய போடுதா? நீங்க குதிச்சுக்கிட்டு நிக்கிறீரு. என்ன ஏதுன்னு கேளுங்க. இவ என்ன தப்பு செஞ்சாலும் முதல்ல கேளுங்க. என்ன தப்பு வேணா செய்யட்டும், அதுக்கு என் பிள்ளைய ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுவாரோ? அப்படி சொல்லுங்க டாடி நைனா. அந்த கண்ணாடி போட்ட பொக்கவாயு மனுஷன் என்னைய அடிக்காரு. எங்க மாமிய கிளவி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அடிக்காதடா மருமவளேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல டாடி நைனா. ஏ தங்கமே, மாப்பிள்ளை எவ்வளவு நல்லவரு. அவர் அடிக்கிற அளவுக்கு நீ என்னமா தப்பு செஞ்ச? ஆச்சி ரொம்ப பசிக்கி, சோறு தாங்கன்னு தான் கேட்டேன். பாத்தியா மீனாட்சி, உன் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் அடிச்ச என் பிள்ளைக்கு சோறு போடாம விரட்டி விட்டுருக்காங்க. சோறு கேட்டது ஒரு குத்தமா? அந்த வீட்டுல சோறு கேட்காம என் பிள்ளை வேற எங்க போய் சோறு கேட்கும்? சோறு கேட்டதுக்கு எதுக்கு இப்படி அடிச்சு விரட்டணும்? ஏங்க என்ன இருந்தாலும் ஒரு பக்கமே நியாயத்தை கேட்டுட்டு பேசக்கூடாதுல்ல. என்ன நடந்துச்சுன்னு மாப்பிள்ளைட்டு ஒரு தடவை போன் அடிச்சு கேளுங்களேன். என்னது, அந்த மனுஷனுக்கு நான் போன் அடிக்கணுமா? என் பிள்ளைய ராத்திரி நேரத்துல அடிச்சு விரட்டி இருக்காங்க. என் பிள்ளை தனியா வந்திருக்கு. அவருக்கு கொஞ்சமாட்டு பாசம் இருந்தா பிள்ளை பின்னாடியே ஓடி வர வேண்டாமா? பிள்ளை வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அந்த மனுஷனை காணும். அவருக்கு நான் வேற போன் அடிக்கணுமோ? அவருக்கு தேவைன்னா அவரே வரட்டும். டேடி நைனா, நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போவே மாட்டேன் டாடி நைனா. என்னைய அடிக்காங்க. நான் உங்க கூடயே இங்கேயே இருந்துருதேன் டாடி நைனா. ஐயோ கடவுளே, வீடான வீட்டுல வாழ போன பொண்ணு இப்படியா திரும்பி வரணும்? நடுராத்திரியில வாழா வெட்டியா வந்துட்டாளே. என் பேத்தி நிலைமை இப்படி ஆயிட்டே. ஏமா நீ சும்மா கடமா. பிள்ளை வாழ வெட்டியெல்லாம் வரல. புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கா. காலையில அவ திரும்பி போயிருவா. நீ ரொம்ப ஏதாவது பேசி சண்டையில தூட்டுறாத. மீனாட்சி, பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி யோசிக்காத. அந்த மனுஷன் வந்து மன்னிப்பு கேட்டு பிள்ளைய கூட்டிட்டு போகணும். அது வரைக்கும் என் பிள்ளை இங்கதான் இருப்பா. பிள்ளை பசியோட வந்திருக்கா. நீ போய் சோறு எடுத்து வை பிள்ளைக்கு. ஏம்மா, மீன் குழம்பு வாசம் அடிக்கி. மீன் குழம்பா வச்ச?